வந்தன புரிவாயே அம்மா புரிவாயே அம்மா தாயல்லோ நீ எனக்கு தலைமகன் நான் உனக்கு தாயல்லோ நீ எனக்கு தலைமகன் நான் உனக்கு மாதல்லோ நீ எனக்கு மதலை தான் நான் உனக்கு மாதல்லோ நீ எனக்கு மதலை தான் நான் உனக்கு குருவல்லோ நீ எனக்கு குழந்தை தான் நான் உனக்கு குருவல்லோ நீ எனக்கு குழந்தை தான் நான் உனக்கு வந்தருள் புரிவாயே அலை மகளே வந்தருள் புரிவாயே அம்மா வந்தன புரிவாயே காலை மகளே அம்மா கலைமகள் இலை மகள் இசை மகள் கலைமகள் அலை மகள் அலை மகள் இசை மகள் வந்தருள் புரிவாயே கலை மகளே வந்தன புரிவாயே அம்மா வந்தன புரிவாயே கலை மகளே அந்த ஐயம்மாறு குளமதியில அவதாரம் செய்தவரா எங்க ஆனழகம் புதியவனா எங்க முத்து புதியவன் கதை படிக்க அதிமுகனே வரந்தருவா எங்க புதிய சுவாமி கதை படிக்க புகழவரை வரந்தருவா அந்த சிவல பெரிய வாசலில அந்த சுடலைக்கு முன்னால கொழு நிலையம் பெற்றவரா எங்க கோலக்கார புதிய சுவாமி எங்க புதிய வேணார் கதைகள் பாட புகழ வேணே வரந்தருவ கதைகள் பாட புகழ வேறே அண்ண நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடைமலை பொழியும் நாடு குளிர்ந்ததெண்டல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு மாதமொன்று மலை பொழியும் போகும் நெல்விலையோ கிளியிருந்து கீதம் பாடும் மயிலிருந்து நடனம் மாடும் அங்க மாதம் மூணு மலை பொழியோ வருடம் போகும் நெல்விலையோ ஐயா மாடு கட்டி போரடிக்கும் நாடான நாடுதானே உலகத்தில பெரிய நாடு குவலயத்தில் சிறந்த நாடு சிறந்த நாடு அழகு கும்பகோண பட்டணமா பட்டணமா அமையா பெரிய நாடு கும்பகோண பட்டணமாயே அந்த கும்பகோண பட்டணத்தில் அக்ரஹாரம் தெருவுதானே 1000 வியாதியர்கள் ஆனந்தம்மா வந்துவாரா அக்ரஹார தெருவதியில சுப்பு கொட்டி ஐயருமா எங்க சுந்தராட்சி ஆச்சியுமா
ஐயருமா சுந்தராட்சி ஆட்சியுமா ஆம்பங்கோடியா மன்னவனும் தேவியுமா கும்பகோண நகரத்தில அக்ரஹார வீதியில ஆட்சியும் ஐயருமா ஆனந்தமா வாழ்ந்துவாரா அப்பேற்பட்ட நாடான நாடு குவளையத்திலே சிறந்த நாடு நாடு கும்பகோண பட்டணம். ஆமா கும்பகோண பட்டணம் பட்டணம் சொன்னா கோவில்கள் அதிகமாக இருக்கு நகரமே கும்பகோணம். கும்பகோணம் தான் ஐயோ அது கோயில் நகரம் கும்பகோணம். கும்பகோணம் குவளையத்திலே பெரிய நாடு நாடு. ஆமா கும்பகோணத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தளத்தையும் பாத்தீங்கன்னா ஆமா திருநள்ளாறு சனீஸ்வரர் அங்கதான் இருக்காரு. ஆமா தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் அங்கதான் இருக்கிறார். செவ்வாய் ஸ்தலம் அங்கதான் இருக்கு. நவக்கிரக ஆலயம் எல்லாம் சுத்தி இருக்கக்கூடிய இடம் கும்பகோணம் பட்டணம். ஆமா கும்பகோணம் அந்த ஏரியாவுக்கே கோவில் தலம்னு தான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க ஐயா. தெப்பக்குளம் மகாமக தெப்பக்குளம் கும்பகோணத்துல தான் இருக்கு. ஆமா அந்த கும்பகோணத்துல கொலு இருக்கும் தெய்வம் சாரங்கபாணீஸ்வரர். அந்த சாரங்கபாணீஸ்வரர் அந்த தெப்பக்குளத்து பக்கத்துல கும்பகோணத்துல கொலு இருக்கார். அந்த கோயிலை சுத்தி அக்கரகார தெருவு. அந்த அக்கரகார தெருவுல ஆயமார் கூட்டம் 1000 பேர். 1000 வியாதியர் தெருவு உண்டு. 1000 வேதியர் தெருவிலையும் எல்லாத்துக்கும் பெரியவர் அந்த ஊருக்கு தலைவரா இருப்பவரு சுப்புக்குட்டி ஐயர். ஆமா சுப்புக்குட்டி ஐயர். சுப்புக்குட்டி ஐயருடைய மனைவி பேர் தான் சுந்தராவு. சுந்தராவு. அந்த சுப்புக்குட்டி ஐயருக்கும் சுந்தராட்சிக்கும் அந்த சாரங்கபாணீஸ்வரருடைய கோயில்ல பூசைகள் செய்வது, புனஸ்காரம் செய்வது, வேதாந்த வேதியராகவும் வேதவோது பிராமணராகவும் சுப்புக்குட்டி ஐயருடைய குலத்தொழில் சாரங்கபாணீஸ்வரருக்கு. அந்த ஈஸ்வரருக்கு சிவபூஜை செய்யும் தொழிலே அவருடைய தொழில். அப்பேற்பட்ட பூசை புனஸ்காரங்களை செய்து கொண்டிருக்கிறார் அந்த சுப்புக்குட்டி ஐயரும். ஆட்சி சுந்தராவு பெண்ணாலோ மன்னவனும் தேவியும் மகிழ்ந்து கொடி ஆண்டு வாரா அந்த கும்பகோண பட்டணத்தில் அந்த ஆட்சிக்கும் ஐயருக்கும் அந்த சுப்புக்குட்டி வியாதியர்க்கும் அந்த சுந்தராட்சி பெண்ணாளுக்கும் அந்த கும்பகோண பட்டணத்தில் ஏழையும் மங்கனமா அவருக்கு எதலால் ஒரு மண்டபமா அவருக்கு சூழிரையும் மங்கனமா சுத்து கட்டு மாளிகையா ஐயருக்கு சுத்து கட்டு மாளிகையா
மண்டபமா பரவிருக்கு சுப்புக்குட்டி ஐயருக்கும் சுந்தராட்சி பெண்ணாளே கல்கேன அடுக்கணத்த வீடுகளோ ஆடு உண்டு மாடு உண்டு அடுக்கமத்த வீடு உண்டு சுப்புக்குட்டி ஐயருக்கும் சுந்தராட்சி பெண்ணாளுக்கும் கும்பகோண பட்டணத்தில் நஞ்ச உண்டு புஞ்ச உண்டு 1000 ஏக்கர் உண்டு தேவி இருவரு பாலு உண்டு பவுசு உண்டு பாக்கியத்தால் தாழ்வே இல்லை மன்னன் தேவி இருவருக்கோ மக்களால தாழ்வு இல்ல கும்பகோண பட்டணத்தில் சுப்புக்குட்டி ஐயருக்கும் சுந்தராட்சி பெண்ணாளுக்கும் மண்ணிருந்து என்ன செய்ய மன இருந்து யாது செய்ய அடையுவாரோ ஆச்சி ஆச்சி ராஜியும் அடையுவாரா சுப்புக்குட்டி ஐயரோ சுந்தராட்சி பெண்கொடியோ இல்லை ஒண்ணு இல்லை என்று பெருங்கடல அடையுவாரோ ஒண்ணு இல்லை என்று மன்னங்கிட்ட சொல்லுவாளா மன்ன வேறு எங்கனவா யசமான ரசகிலிய அருமையத்தான் நேசம் மச்சான் இந்த கும்பகோண பட்டணத்துல இருக்கக்கூடிய கோயில் ஆலயத்துக்கெல்லாம் நீர் தான் தலைவர் தர்மகர்த்தா சுப்புக்குட்டி ஐயரும் நம்ம சுந்தராட்சியுமாக மன்னனும் தேயுமாக கும்பகோணத்தில் நீண்ட காலமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இருக்கும் இருக்கும். உங்களுக்கு வயசோ 40 வயசு ஆயிடுது. 40 ஆயிடுது.
எனக்கு வயசு 30 ஆகுது. அதானே நம்ம ரெண்டுத்துக்குள்ள ஒரு 10 வயசுன்னா வித்தியாசம். வித்தியாசம் காட்டுமில்ல. இப்படி நம்ம ரெண்டு பேரும் ஆமா ஈசனின் கிளியுமாக மன்னனும் தேவியுமாக ஆக ஆளனும் தேவியுமாக இருந்து கொண்டு உடலும் உயிருமா இருந்து இந்த கும்பகோணத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கமே. நம்ம கண்ணுக்கு பின்னால தானியால நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே. அந்திய காலத்துல நம்மள ஆதரிக்க ஒரு பிள்ளை இல்லையே மன்னா. ஏன்னா இந்த கும்பகோணத்துல நம்ம வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் ஏசும். ஆமா நம்ம குடும்பத்தார்கள் நம்ம சனத்தார்கள் நம்ம வேதாந்த வேதியர்கள் வேதமோது பிராமணர்கள் அதாவது படிச்சிருக்கலாம் படியாமல் இருக்கலாம்னா ஏழை பிராமணராக இருந்தாலும் மதிப்பாங்க. ஆனா முதல்ல ஒண்ணு இல்லன்னா மக்கள் நம்மள யாருட்டு கூட பார்க்க மாட்டாங்கண்ணா. ஆமாண்ணா. ஆமா ஐயமார போற ஆச்சிமார அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. ஏங்கண்ணா அப்படி சொல்றீங்க? ஆமா என்ன அண்ணா இவ்வளவு காலமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கமே இந்த கும்பகோண பட்டணத்தில உங்க தேவியான ருக்குமணி ஆட்சியாளுக்கும் எனக்கும் மதலை இல்லன்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு மனக்கவலை இருக்குண்ணா. பில்ல ஒண்ணு இல்லாம எனக்கு பெரும் கவலை அடையுதண்ணா. நீங்க 4 இடத்துக்கு ஆமா கும்பாபிஷேகம் நடத்த போயிருந்தீரு. இல்ல கணபதி ஹோமம் வளர்க்க போறிய. இல்ல கோயில் உடைக்கு ஏதாவது கோபுரத்துல கொண்டு தண்ணி விட போறிய. இப்படி யாகங்கள் நடத்ததுக்கு நீ 4 பேரோட போயிருந்தீரு. போயிட்டு வர்றதுக்கு 4 நாள் ஆகும் 40 நாள் ஆகுது அண்ணா. நம்ம அக்கராகரத்துல என் தலைய வெளியே பார்க்க விட மாட்டாங்க. தலைய வெளியே நீட்ட விட மாட்டாங்க அண்ணா. அக்கரகாரத்த காரிய போறா கோயில் குளம்னு போறாளுவ என்ன ஒரு கூப்பிட மாட்டாங்க. அவளுக்கு பிள்ளையா கொல்லியா அதானே அவளை கூட்டத்தோட கூட்டு போக கூடாது அப்படின்னு நம்ம சாதி ஜனத்தாரெல்லாம் என்ன ரொம்ப ஏளனமா என்ன இடமா பேசாங்க. என் மன்னவாளா நான் உங்க தேவி ருக்குமணி ஈண்டெடுக்கும் நாளையில இருந்தம்பாவி இருசியாக பெற்றெடுக்கும் மாலையில பெருமாளா நான் இருக்க மலடி என்று மாநிலத்தார் பேசுதாரே இருஜி என்று தாரும் பேசுதாரோ குழந்தை இல்லா மலடி என்னே பேசுதாரே ஐயா மாலடி என்று பேசுதாங்கோ சாரி மல்லி ஒரு வாதி மாநிலத்தில் பேர்வாதி மல்லி கட்டி பூஜவண்ண மதலை இல்லாமாவாபி உலோகத்தில் பேர்வாதி பிச்சி கட்டி பூஜை பண்ண இல்லா பெரும்பாவி அள்ளி ஒரு பாதி அவனியில பேர்வாதி அள்ளி கட்டி பூஜை பண்ண ஒரு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல என்ன கூடி கூடி பேசுதாரே ஆமா மாலடி என்று
ஐயர் சாமி கண்ணில காயாம கவரு ஓடி என்ன பாலோ சாமி எந்துரைய பிஞ்சு புளிய மரம் பின்னலாடும் ஆலமரம் பிஞ்சில காயாம பின்னலாடி என்ன பாலோ சாமி அது வாசலில வச்ச மரம் அது வாழ மரம் மலடாச்ச தெருவில் வச்ச மரம் தென்னை மரம் மலடாச்ச இந்த விதி வரும் என்னைய சிந்தையில ஒளி விதிப்படியோ இது உடையாளின் சொல் பிழையோ எந்தரத்து பெண்கள் எல்லாம் வெள்ள பெற்றிருக்கா தந்தரத்து பெண்கள் எல்லாம் தலப்பிள்ளை சொல்லியானா மலடானே இந்த நாட்டில் வேற மலடில்லையோ ஒரேதான மலடான இந்த உலகத்தில மலடில்லையோ மலடி வட்டம் காக்கணுமா இந்த மாநிலத்தில் வாழலாமா இறுதி வட்டம் காக்கணுமா தாரோடு வாழணுமா குளத்துக்கு போனாலும் அந்த குளத்தை நீக்கும் பெண்கள் எல்லாம் என்ன வர மலடி என்று என்ன கூடி கூடி பேசுதால அன்னவர மலடி என்ன மலடி என்றோ அவமனம பேசுதால சாமி மன்ன வேற கத்தரிக்க தோட்டத்தில காய் வரிக்க பிள்ளை இல்ல ஐயாவே ஐயர் சாமி பூசணிக்க தோட்டத்தில பூபரிக்க பிள்ளை இல்ல வெள்ளரிக்க தோட்டத்தில தோட்டத்தில் விளையாட பிள்ளை இல்ல வெள்ளரிக்கா தோட்டத்தில எனக்கு நேர கொடுத்து தண்ணியில நின்றம்ப பிள்ளை இல்ல மண்ணு வேறு ஐயர் சாமி கறிக்கரைக்கும் தேங்காயில கையேந்த பிள்ளை இல்ல மண்ணு வேறு ஐயர் சாமி வட்டில சோறு வைத்தா அத வாரி உன்ன குழந்தை இல்ல இலையில வைத்த சாதோ எடுத்து உன்ன பிள்ளை இல்ல மண்ண வேறு எங்கனவா எல்லையில ஒரு மரந்தான் காய்க்குமா காயாம உங்க தேவி இருக்குமணி எனத்தாரு குந்தாழ்வாரோ காய்ப்பதப்போ எனத்தாரோடு சேர்வதப்போ சாதியில ஒரு மரந்தான் சாதி காய்க்குமா சாதி காயாமே சனத்தாரு குந்தா
சுப்புக்குட்டி ஐயரிடம் சுந்தராட்சி சொல்லுதால என் மன்ன வேறை மனவாளா என் மலடி வட்ட மாறுவதே போ மணக்கவல தீர்வதே போ இறுதி பட்ட மாறுவதே போ இனத்தாரோடு சேர்வதே போ இனத்தாரோடு இப்படியாக சுப்புக்குட்டி ஐயர் இடத்திலே சுந்தராட்சி பெண்கொடியார் ஐயோ அழுது புலம்புதா புலம்புனாள் ஏமனா ஐக்கரகாரன் தெருவில் நம்ம 2 பேரும் வாழ்ந்து வளர்ந்தோம் இவ்வளவு காலம் கல்யாணம் முடிச்சோம் ஆமா நம்ம 2 பேருக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு இனத்தார் ஜனத்தாரெல்லாம் ஏளனமா பேசாங்க இந்த ஒரு வாக்குக்கு நம்ம வாழ்ந்தாலும் புண்ணியம் இல்ல நம்ம மாண்டரெல்லாம் மடிஞ்சரெல்லாம் மரண லோகத்துக்கு சேர்ந்துடலாம் வேற பிள்ளை இல்லைன்னு இருந்து என்ன ஐயா நம்ம புண்ணியம் இல்லைல்ல அப்படி சுப்புக்குட்டி ஐயர்கிட்டே சுந்தராட்சி சொன்னா இவ்வளவு காலம் பிள்ளை இல்லையே இனிமேலாம் நமக்கு இறைவன் பிள்ளை வரம் கொடுக்க போறாரு அப்படின்னு மன்னனின் தேவியமாக இருந்து இருக்கும் பணத்தை எல்லாம் அள்ளி பணத்தை அள்ளி அள்ளி செலவு செஞ்சாங்க என்னதுக்கு செலவழிச்சாவோ தான தர்மத்துக்கு செய்தாவோ ஆதானம் கோதானம் வசிரதானம் ஆமா வசிரதானம் என்ன வசிரம் என்றால் வேட்டி துணி துண்டு அப்படி பணத்தை பணம்னு பாராம அள்ளி தானம் தர்மம் செஞ்சாங்க ஆண்டி பிரதேசி வருவாங்கன்னா அன்னச்சத்திரம் கட்டி வச்சாங்க பண்டாரங்கள் வருவாங்கன்னு பண்டார பிரதேசருக்கு தனியா ஒரு அன்னச்சத்திரம் பால் ஒடிக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் பால் மண்டத்தை கட்டி வச்சாங்க பால் மண்டபம் தண்ணி ஆகாரம் தீர்ப்பதற்காக நீர்மோர் தீர்ப்பதற்காக நீர்மோர் பந்தல் இப்படி பணத்தை பணம்னு பாராம அள்ளி பணம் எல்லாம் செலவழிச்சாவோ கும்பகோணத்திலே கொலுவிற்கும் ஜாரங்கவாணீஸ்வரருக்கு கோவரத்தை கட்டி வச்சாவோ கொடிமரத்தை நட்டி வச்சாவோ அப்படின்னு ஜாரங்கவாணி அருளால ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைக்கல ஒரு புத்திர பாக்கியம் இல்லையே சுப்புக்குட்டி ஐயருக்கும் சுந்தராட்சிக்கும் பணத்தை பணம்னு வராம செலவழிச்சாவுல தான தர்மம் செய்தாலும் தான தர்மம் செய்தாலும் தான தர்மம் செய்தாலும் செய்தாலும் ஆமா செய்தாலும் ஒரு தவ குழந்தை கிடைக்கலைய கிடைக்கலையே ஓடி தர்மம் செய்தாலும் குழந்தை ஒண்ணு கிடைக்கலைய தான தர்மம் செய்தாலும் தான தர்மம் செய்தாலும் தான தர்மம் செய்தாலும் செய்தாலும் இருவருக்கும் செய்தாலும் ஒரு தவளும் இல்லை கிடைக்கலைய கிடைக்கலையே தான தர்மம் செய்தாலோ செய்தா ஆமா செய்தாலோ கிடைக்கலையே பிள்ளை ஒண்ணு இல்லாம சுப்புக்குட்டி ஐயருதான் சுந்தராட்சி பெண்கொடியோ முத்து போல் கண்ணீர முகங்கள் எல்லாம் வடிப்பாரோ அமுதம் போல் கண்ணீர் அங்கோம் எல்லாம் வடிப்பாரோ பவளம் போல கண்ணீர பக்குவம் எல்லாம் வடிப்பாரோ மன்னன் தேவி இருவர்களோ மதல ஒண்ணு இல்லை என்று மனக்கவலை அடையுவாரோ பிள்ளை ஒண்ணு இல்லை என்று
என்று பெருங்க வேலை அடையுவாரோ பெருங்க வேலை அடையுவாரோ இப்பேற்பட்ட சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராட்சி பெண் கொடியும் ஐயோ பிள்ளை அடைக்க போகுது. அதனால இந்த பிள்ளைக்கு பிள்ளையாக ஒரு காராம்பசு வாங்கி அந்த காராம்பசுவை நம்ம வளர்க்கணும், வளர்த்து பார்க்கணும். அத காரம் கண்ணுக்குட்டியாக வளர்க்கணும். ஆமா, நம்ம காரம் பசுவை பிடிக்க கூடாது, ஒரு காரம் கண்ணை பிடிக்கணும். அந்த கண்ணுக்குட்டியை நம்ம குழந்தைக்கு குழந்தையாக பிள்ளைக்கு பிள்ளையாக காராங்கண்ண வளர்த்தோம்னா அதுக்கு வந்த பெருமையில நமக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்காது, ஒரு குழந்தை பாக்கியம் கிடையாதா? அப்படின்னு சுப்புக்குட்டி ஐயரு வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய உக்கரபாண்டிய தேவரை கூப்பிட்டாரு. ஆமா, உக்கரபாண்டி தேவர் அவர் பண்ணையாரு. பண்ணையாரு அவர் தான் வீட்டுக்கு பெரிய யாவும் இல்ல, அவர் தான் வயக்காட்டெல்லாம் சுத்தி பார்க்கக்கூடியவர். 1000 கோட்டை விதப்பாடு ஆளாக்கு குறவு கும்பகோணத்துல கும்பகோணத்துல இருக்கு. அது அவர் ஒத்த ஆளா இருந்து பாக்காரு. அவர் தான் பண்ணை அடிக்காரு. அப்ப அந்த தேவர்மனை கூப்பிட்டு, ஐயா பாண்டியா இங்க வாங்க ஐயா, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. ஆமா, என் மனைவி சுந்தராட்சி ரொம்ப வருத்தப்படுதா, வருத்தத்தில் இருக்கா. பிள்ளை பாக்கியம் கிடைப்பதுமாக இங்க ரெண்டுத்துக்கும் தெரியல. ஆமா, நானும் அவளுக்கு எவ்வளவோ ஆறுதல் தேர்தல் சொல்லி பார்த்தேன், அவ கேட்கல, கேட்க மாட்டேங்க. அதானே அவளுக்கு ஏதாவது ஒண்ணு வளர்க்கணும் ஆசை வந்துடுது. வந்திருக்குப்பா. அதனால பிள்ளைய வளர்த்தா ஒரு காரம் கண்ணுக்குட்டியை வளர்த்தா என்ன, வளர்த்தா ரெண்டு ஒண்ணு தானே. நீர் போய் கும்பகோணத்துல தஞ்சாவூர்ல போய் ஒரு காரம் கண்ணுக்குட்டியா பார்த்து வாங்கிட்டு வா, ஒரு காராங்கன்னு பிடிச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தா. இவர் பணத்தை வாங்கிட்டு நேர தஞ்சாவூர் சந்தைக்கு வந்தார். நேர வடக்கு கண்ணுக்குட்டி. ஆமா, பால் உடியாத பருவம், பருவம் நல்ல பருவம், நல்ல பருவமான கண்ணுக்குட்டியை பிடிச்சாரு. பிடிச்சாரு, வீட்டுக்கு கொண்டாந்தாங்க. கொண்டு வந்தார். இங்க சுப்புக்குட்டி ஐயரும் ஆமா சுந்தராட்சியும் கண்ணுக்குட்டிய பிள்ளைக்கு பிள்ளையா வளர்க்காவோ வளர்த்துக்கிட்டு இருக்காவோ. எமன சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராட்சி என்ன சாப்பிடுறாவளோ ஆமா, அதுவும் அந்த ஆதாரத்தை அந்த கண்ணுக்குட்டிக்கு போடுறாவோ, அந்த காராம் கண்ணுக்குட்டியும் கொடுப்பாவோ. நம்ம பிள்ளைக்கு பிள்ளையான அப்படித்தானே வளர்ப்பாவோ. ஆமா, அவங்க சாப்பிடுற ஆகாரத்தை பூரா அந்த கண்ணுக்குட்டி கொடுக்காவோ. இப்படி கொடுத்து பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்க்காவோ. ஆமா, வளர்த்து வரக்கூடிய சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராவும் ரெண்டு பேரும் மனசில் நினைக்காவோ. என்ன நினைக்கிறார்கள்? அந்த கும்பகோணம் நகரத்துல ஆமா சாரங்கவாணீஸ்வரருக்கு திருவிழா நடக்கு. திருவிழா 10 நாள் தேரோட்டம் திருவிழா நடக்கு. கும்பகோணத்துல இருக்காரு சாரங்கவாணீஸ்வரர். ஆமா, அங்க தேரோட்டம் திருவிழா நடக்கு. நடக்கிறது. அந்த தேரோட்டத்தையும் திருவிழாவையும் நம்ம போய் பார்க்கணும், பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி சுந்தராஜி கெட்டின புருஷன் கிட்ட சொன்னா. சுவாமி ஏனா என்ன நம்ம ஊர்ல கும்பகோணம் பட்டணத்துல சாரங்கவாணீஸ்வரருக்கு திருவிழா நடக்கு. திருவிழா நடக்குள்ளவோ, அதனால நம்ம திருவிழாவை பார்க்கணும், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ரொம்ப ஆசை இல்லையோ? அதனால ஆமா, நீங்களும் வாங்க, நம்ம ரெண்டு பேரும் போவோம். ரெண்டு பேருமே போவோமே அப்படின்னு மனைவி சுந்தராஜி சொல்லவும் சுப்புக்குட்டி ஐயர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஏடி ஏடி ஏடி, உனக்கு என்ன ஆசை வந்தாலும் இந்த ஆசை வரலாமா? என்னடி புத்தி கட்டி போய் பரம்பிக்கிட்டு கிடக்க? புத்தி கட்டி போய் புலம்புது. பரம்பதி என்னடி? நம்ம பிள்ளைக்கு பிள்ளையாக ஒரு காராம்பச வழக்கமே வழக்கம் அல்லவோ. அந்த காராம்பசை விட்டுட்டு நீ எங்காட்டி போகணும்னு ஆசை? எங்காட்டி கோயில் ஆலயமுங்க. அந்த ஆசைலாம் உனக்கு வேண்டாம். முடியும், போய் காரங்கல்ல பாரு, வயத்துக்கு தண்ணியை வை, வைக்கல போடு. ஆமா, அதுக்கு என்னென்ன வேணுமோ பிடிச்சத கொடு. நம்ம பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்த காராமத்து கிட்ட இருந்தாலே நமக்கு நேரம் போயிடுமேடி. ஆமா, அதனால அந்த காராங்குட்டியை நம்ம கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, அத பாதுகாத்தாலே நமக்கு போதும். ஆசையே நீங்க தீர்த்தே வைக்க மாட்டேங்கல. போனோம்னு ஆசைப்படுறதும் விட மாட்டேங்க. போயிட்டு ஆமா சாயந்தரத்துக்குள்ள வந்துருவோமே. அதானே இல்லத்தா, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு பொழுது சாய நம்ம காராங்கண்ணு குட்டிக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை பலகாரத்தையும் வாங்கிட்டு வருவோம். சரியடி. ஆமா, போய் திருவிழா பார்த்த மாதிரி ஆச்சு, காராங்கண்ணுக்கு பண்டை வாங்கின மாதிரி ஆச்சு, பலகாரம் வாங்கின மாதிரி ஆச்சு. அப்படின்னா அப்படின்னு சுப்புக்குட்டி ஐயர்ட்ட சுந்தராவு சொல்லவும், ஆமா நம்ம பொண்டாட்டி பிடிச்சா பிடிவாதம் தான். அதுக்கு என்னடி போக முடியும்? காரங்கண்ண நல்ல முறையில கேட்டு தும்பு கயிறுட்டு அதுக்கு வேணுங்கிற தீவனத்தை அள்ளி போடு. ஏன்னா நம்ம வர சாயந்தரம் ஆயிரும். ஆமா, அதுக்கு வேணுங்கிற புல்லு வைக்கலு, அடுத்து புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, ஒவ்வொரு குண்டால எடுத்து வச்சிரு. எடுத்து பக்கத்துல தண்ணி தேவைப்பட்ட நேரம் ஆகாரத்தை அதை குடிக்கட்டும். அந்த தண்ணி வச்சிரு. ஆமா, எது எது வேணுமோ அப்பப்ப பக்கத்துல வச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியும் ஐயருமாக கும்பகோண நகரத்துக்கு நகரத்துக்கு கோவிலுக்கு வருவாரா, கோவிலுக்கு வருவாரோ.
கும்பகோண நகரத்துக்கு கோவிலுக்கு கோவிலுக்கு வருவாராம் கோவிலுக்கு வருவாராம் ஆட்சியும் ஐயருமா ஐயருமா சாரங்கபாணி கோவிலுக்கு சாரங்கபாணி கோவிலுக்கு ஒன்று கூடி இருவேறுமா ஒன்று கூடி தேரோட்டம் பார்ப்பதற்கு தேரோட்டம் பார்ப்பதற்கு தேரோட்டம் பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு ஆட்சி ஐயர் வருவார்களா ஆட்சி ஐயர் வருவார்களா ஆட்சி ஐயர் வருவார்களா வருவார்களா தேரோட்டம் பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு ஆட்சியும் வருவார்களா அப்பேற்பட்ட கும்பகோணம் சாரங்கபாணீஸ்வரர் கோயிலுக்கு சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராட்சி வந்தார்கள் இந்த காராங்கன்னு காலையில வச்சதை பூரா சாப்பிட்டுச்சு ஆமா தண்ணி ஆகாரத்தை பூரா குடிச்சு அதுக்கு தண்ணி தாவம் அடங்க மாட்டேக்கு ஆமா தண்ணி தாவம் அடங்காம களத்துல கிடந்த தும்பு கயற சரட்டால அறுக்கையா தண்ணி தாவம் தாங்க முடியாம அந்த காராங்கண்ணுக்கு நாக்கெல்லாம் உணர்ந்து நாவரச்சலாயி தண்ணி குடிப்பதற்கு அதனால அங்கிட்ட இங்கிட்ட அதிர்த்தது அந்த தும்பு சரட அருந்து ஓடி ஓடி அங்கிட்ட இங்கிட்ட துள்ளி குதிக்கினா இன்னைக்கும் அக்கறை ஐயமாரு ஒன்னு ஆத்தாங்கரை ஓரமா தான் இருப்பாங்க ஆத்தாங்கரை இல்லாத வீட்டுல ஒரு கொல்லப்புறத்துல ஒரு உரக்கிணறு என்னைக்கு இருக்கும் கண்டிப்பா எப்படியும் இருக்கும் உரக்கிணறு ஐயமாரு வீட்டுல தண்ணி வசதி இல்லாத இடத்துல ஐயமார் தாமரிக்க மாட்டாங்க ஆமா இருக்க மாட்டாங்க ஆமா ஒண்ணு வீட்டுக்கு பின்னால தெப்பக்குளம் இருக்கணும் இல்லன்னா ஒரு ஆத்தாங்கரை ஓடணும் இல்லன்னா அது வழி இல்லன்னா வீட்டுக்கு பின்னால ஒரு உரக்கிணறு எப்போதுமே இருக்கும் ஐயமார் வீட்டுல தண்ணி இல்லாம என்னைக்கு இருக்க மாட்டாங்க அவங்க குளிச்சிட்டு பச்சரிசி அமுதான் சாப்பிடுவாங்க பச்சை தண்ணி குளியல் பச்சரிசி சாதம் அதானே 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சிருவாங்களே அது கார்த்திகை மரல அந்த பனிலையும் அதையும் குளிச்சுவாங்க ஆமா அப்படி அந்த அக்கராரத்துல சுப்புக்குட்டி ஐயர் சுந்தராட்சி வீட்டுக்கு பின்னால ஒரு ஆறு கிடையாது இல்லையா கும்பகோணத்துல ஆறு அது வீட்டுக்கு பின்னால ஒரு உரக்கிணறு இருக்கு அந்த உரக்கிணறுல மாரளவு தண்ணிக்கு அங்க பாதாளத்துல நடக்கு தண்ணி அப்பேற்பட்ட உரக்கிணறு அந்த காராங்கண்ணி எட்டி பார்த்தது தண்ணியினுடைய முகத்தை கண்டு காராங்கண்ணு குட்டி உரக்கிணத்துக்குள்ள விழுந்தது உரக்கிணறு தண்ணிக்குள்ள இந்த காராங்கண்ணு மாண்டு மடிஞ்சு மரணலோகம் போயிடுது இங்க ஆட்சி ஐயரும் சாரங்கபாணீஸ்வரர் கோயில கும்பகோணத்துல ஆமா தேரட்டம் பார்த்து தேர நிலைக்கு நிறுத்திட்டு அவன் காராங்கனுக்கு வேணுங்கிற பலகாரத்தை வாங்கிட்டு வராவா காரச்சாவு பூந்தியா லட்டு தான் சிலிப்பி தான் இப்படி இந்த பலகாரத்தை பூரா ஐயர் ஆட்சியும் பொட்டை நம்ம வாங்கிட்டு அந்த கும்பகோணம் அக்கரார தெருவு 6வது வீட்டுக்கு வந்தாவோ சுப்புக்குட்டி ஐயர் கதவை திறந்தாரு போய் காராங்கண்ண பாரு அத போய் பாருடி பிள்ளைக்கு பிள்ளைன்னு வளர்த்தோம் பிள்ளை என்ன ஆச்சுன்னு போய் பாருடி அத போய் பாருடி ஆமா ஆமா ஏன்னா நம்ம 6 மணிக்கெல்லாம் வந்துரும் நினைச்சு போனோம் ஆமா நைட்டு 9 மணிக்கு மேல ஆயிடுது இனிமேல் நம்ம காராங்கண்ணு பசியோட நிக்கும் தாங்காது இந்த பலகாரத்தை கொண்டு நம்ம கண்ணுக்குட்டிக்கு கொடுத்துட்டு வாடி அப்படின்னு சொன்னா ஆமா சுப்புக்குட்டி ஐயரு தான் சுந்தராவ இடமதியில ஐயரு சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்டு சுந்தராவு கொல்லப்புறம் வருவாளா கொல்லப்புறம் வந்து பாக்கா கண்ண காணலையா கொல்லப்புறத்துல வந்து பாக்கா கண்ணுகிட்டே காணலையா கண்ணுகிட்டே காணல கண்ண காணுமே கும்புச்சரதான் அறந்திருக்கு கொல்லப்புறம் கதவும் திறக்கல எது கல்லப்பை வந்து தூக்கிட்டு போயிருப்பானோ இல்ல காராங்கண்ணி எங்க ஓச்சி யாவது ஆச்சுன்னு தெரியலையா அப்படின்னு சுப்புக்குட்டி ஐயரு
அந்த வீட்டுக்கு பண்ணடிக்கக்கூடிய தேவரை கூப்பிட்டு ஏயா பக்கத்து கிராமத்துல போய் தேடி பாரு. சுத்தி பாத்து வரும். நம்ம காரங்கண்ணே யாரு களவாண்டு போயிருக்காங்கன்னு முதல்ல தேடி பாரு. பாத்து வாருமியா அப்படின்னு சொல்லவும் இவரு ஊரா தேதமா அலைஞ்சு பாக்காரு. அப்பவும் தெரியல. வடக்க காதி போனாரு, தெக்க குமரிக்கு வந்தாரு. வந்தாரு. காரங்கண்ண கண்டுபிடிக்க முடியல. உடனே ஐயரும் பக்கத்து வீடுகள் எல்லாம் தேடி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள போனோம்னு கொல்லப்புறத்து வழியாக வரக்கணல வந்து தண்ணிய கோதி காலை கழுவும்னு வரக்கணத்துல வாளிய கொண்டு தண்ணி இறக்குதாரு. வாளி போய் தட்டு. வாளி போய் கட்டையில தட்டுன மாதிரியே தட்டுதானே என்னன்னு வாக்காரு. காராங்கன்னு குட்டி வயர் ஊதி தண்ணியில மேந்துகிட்டு அடக்கு. ஏட்டி சுந்தராவு சுந்தராவு பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்தோமே அமடி இந்த காராங்கண்ணு குட்டி மாண்டு போச்ச சுந்தராவு சுந்தராவு மதலைக்கு மதலையா வளர்த்தமே காராங்கண்ணு அமடி ஒரு கணத்துல இன்னைக்கு மாண்டு போச்சுடி ஏட்டி காராங்கண்ணு செத்து போச்ச ஏட்டி காராம்பது இறந்தது பெரிய தோஷம் இல்ல. என்னன்னா சொல்லுதியா? ஆமாட்டி தோஷத்திலே பெரிய தோஷம் காராம்பது தோஷம் சொல்லிருக்காங்கல்ல. நீ என்ன அடிச்ச காராம்பது தோஷத்துல பெயர்வல அழிவல அவனு சாவம் கொடுப்பாங்க தெரியுமா? ஆமா. அப்ப இந்த உலகத்திலே பெரிய தோஷம் இந்த காராம்பது தோஷம் தான். அப்ப இந்த காராம்பது தோஷத்தை கழிக்க வேணும். ஏட்டி சுந்தராவு காராம்பது தோஷத்தை கழிக்கணும். காசிக்கு போக போறேனடி. ஆமாடி. நான் காசிக்கு அண்ணன் காவடி கட்டி போயிட்டு வாரேன். ஏட்டி நான் காராம்பது தோஷத்தை கழிக்க காசிக்கு போறேன். வீடு பத்தரும். நம்ம வயக்காடு பதனம். நம்ம தேவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நல்ல முறையில பாத்துக்கோ. நீனும் பத்தம். ஆமா புருஷம் இல்லாத வீட்டுல நீ இருக்க. ஆமா ஆமா ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போயிருக்கடி. அதனால அம்மா சுந்தராவு நான் காசிக்கு போயிட்டு வாரேன். காசிக்கு போயிட்டு வந்த நீக்கும் நீ கட்டாக இருக்கணும் என்று சொல்லி அந்த சுப்பு குட்டி ஐயருதா காசிக்கு போனும் அண்ணன் காவேடி கெட்டுவாரோ. அண்ணன் காவடி எடுத்துக்கொண்டு சுப்பு குட்டி ஐயருதா நகர விட்டு காசிமா நகரத்துக்கு ஆரம்பசு தோசத்தான் அந்த காசியில திப்பதற்கு சுப்பு குட்டி ஐயருதான் காசிமா நகரத்துக்கு அவர் கால்நடையா நடந்து வாரா. நடப்பேனும். ஏமனா அந்த காலத்துல யாரு பஸ் கிடையாது. இப்ப நிமிஷத்துக்கு ஒரு 8 அடி எடுக்க முன்னாடி கேது ஊதி இலைக்கல இது ட்ரெயின். ஆமா இப்ப பைக்கு காரு பிளஸ் எல்லாம் வந்திருக்கு. அதானே அப்ப உள்ள பெரிய ஆளுங்க கருமத்தை போக்குறதுக்கு நடையா நடப்பாங்கன்னா காசிக்கு. ஆமா நடையா நடந்து அப்படி நடந்து போனவங்களும் உண்டு. ஆமா போயிட்டு வீட்டுக்கு திரும்பாதவங்களும் உண்டு. உண்டு. அப்படி இல்லனே காசியில போய் உயிர் பிரிஞ்சா முத்தி மோட்சம் உண்டு. எவன் இங்க வேணா கோரிக்கையில இருந்து நடந்து போவானா அங்க போதுக்குள்ள காசி வச்சுனாதான் உயிர் எடுத்துருவாரு. ஆமா அதனால காசிக்கு போயிட்டு திரும்பாதவங்க கிடையாது. ஆமா அதனால இவர் காசிக்கு கால் நடையா நடந்து போனார். இப்படி சுப்புக்குட்டி ஐயருடைய மனைவியான சுந்தராட்சி தனிச்சு பெண் கொடியா இருக்கா. அப்படி தனித்து இருக்கக்கூடிய நாளையில ஆடி மாசம். ஆமா ஆடி மாசம்.
அந்த மாசத்துல ஔவையார் விரதம் இருக்குது. ஆமா, பெண்களுக்கு வழக்கம். வழக்கம் தானே. அயத்தா ஆடி, ஆமா, மறந்தா மாசி, தப்புனா தை. ஆமா, 3 மாசம். இந்த 3 மாசத்துல ஒரு மாசத்துல ஔவையார் விரதம் இருப்பாவோ பெண்கள். ஆமா, அது அக்கராகாரத்துல 3 மாசத்துலயுமே ஆமா விரதம் பிடிச்சிருவாவா அக்கராகாரத்துல. ஆமா, அதுதான் ஔவையார் விரதம். ஆமா, தப்புனா தையும் மறந்தா மாசி அயத்தா ஆடி. அதுல ஆடி மாசத்துல ஔவையார் விரதம் எடுக்க அக்கராரத்து பெண்கள் எல்லாம் கூடி இருந்து பேசிக்கிட்டு இருக்காபோ. ஏட்டி இன்னைக்கு ஆடி மாசம். ஆமா, ஔவையார் விரதம் இருக்கணும். ஆமா, ஆடி மாசம் ஔவையார் விரதம் இருக்கிறதுக்கு ஆம்பளை இல்லாத வீடு யாரு வீடு? யார் இருக்கா? ஔவையார் விரதம் இருக்கு, ஆம்பளை இல்லாத வீடு உனக்கு தெரியாதா? அப்படி சொல்லு. சுந்தரா வீட்டுலதான் அந்த சுப்புக்குட்டி ஐயரு அவர் காசி போயிட்டாரு. ஆரம்பிச்சு தோட்டத்தை தீக்க காசிக்கு போயிருக்காரு. ஆமா, அப்போ அவ வீட்டுல போய் அவட்ட வார்த்தையை சொல்லி ஔவையார் விரதம் இருக்கிறதுக்கு அவ அனுமதி கொடுக்கணும்ல. ஆமா, அவட்டையும் போய் ஒரு வார்த்தை கேட்போம். முன்னாடி போய் காட்டு கொடுவோமே. பக்கத்துல வீட்டுல அயலாத்து பெண்கள் ஒன்னா கூடுதா. கூடுனா சரஸ்வதி ஆச்சு, ஆமா, செங்காமல ஆச்சு, காயத்ரி ஆச்சு, அதானே, சீதா ஆச்சு, ஆமா, ராமலட்சுமி ஆச்சு, ராமலட்சுமி ஆச்சு, ருக்குமணி வீட்டு தானே பாப்போது. அதானே, அப்புறம் என்ன வீடு மேல வீடு வீடு கிளை வீடு. சுந்தரா வீட்டுக்கு போனோம்னு அக்கம் பக்கத்துல வந்தா பேசி முடிச்சு பூரா எங்க பேசாவா குளிக்கிறதுல போய் ஆத்துல இருந்து பேசிட்டு இருக்கா. அங்க இருந்து தாந்தினி விரதம் இது பேரு. ஆமா, என்ன விரதம்? தாந்தினி விரதம். யாருக்குனே அந்த விரதத்துல உள்ள கொலக்கட்டை ஆம்பளை கண்ணுக்கு காட்ட மாட்டாங்க. ஆமா, கண்ணு பேர குருடாகி இருக்கும். அப்படியா? சின்ன வயசுல சாப்பிட்டு பேரு அது அவையாரமா பொறுத்து கொடுவா. அம்மாவுடைய பண்ணிரு. எத்தனை வயசுல பண்ணிரு? அப்பம் கொண்டு போவாளுவ. 4 வயசுலயும் போகலாம், 5 வயசுலயும். அப்பதான் கண்ணு பழிச்சுன்னு தெரியுது. அதான அந்த காலத்துல அவையார் விரதத்தை யாரும் பார்க்க கூடாது. இப்ப அவையார் விரதம் இருக்கவா புருஷனை விட்டு நெல் எடுக்க சொல்லுதா. அதானே, வாங்க. அது தேங்காயில யாழ்ப்பாண காயா. ஆமா, யாழ்ப்பாண காய் வேணும். ஆமா, இந்த பச்சரிசி கொலக்கட்டையும் அந்த யாழ்ப்பாண தேங்காவுக்கும் எவ்வளவு ருசியா இருக்கும் தெரியுமா? ஆமா, 2 பக்கம் முறை கொட்டிக்கிட்டு வரும். அப்படியே போற இடமெல்லாம் தின்ட்டு போவோம். அவன் காட்டுக்கு போனா காட்டுல ஓடிக்கிட்டு சவச்சிட்டு அடப்பாளுவ. அதானே, இது அவையார் விரதம், ஆண்களுக்கு தெரியாத விரதம். ஆமா, இந்த ஆண்கள் இல்லாத வீடு யாரு வீடு? ருக்குமணி ஆட்சி வீடு. ஆமா, ருக்குமணி ஆட்சி வீட்டு பக்கத்துல சுந்தராவு வீடு. சுந்தராவு வீட்டுக்கு போவோம்னு ஆத்துல இருந்து வேஜனவாலாம் தலைமொழிகி சனிஸ்தானம் பண்ணி நேர சுந்தராவு வீட்டுக்கு வரோம். ஆட்சி ஏ சுந்தராவு, என்ன அயலாத்து பெண்கள்லாம் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்களே என்ன? ஏம்மா, நம்மளுடைய அயலாத்துல அவையார் விரதம் இருப்பது வழக்கம். இந்த அவையார் விரதம் இருக்கு. என் வீட்லயும் ஐயர் இருக்காரு, அவன் வீட்லயும் ஐயர் இருக்காரு, எல்லார் வீட்லயும் ஐயர் இருக்காவோ. ஐயர் இல்லாத வீடு உன் வீடுதான். அதனால உன் வீட்டுல அவையார் விரதம் இருக்கலாம். ஆமா, நாளைக்கு 4ஆம் செவ்வாய், ஆடி 4ஆம் செவ்வாய் விரதம் இருந்துடணும். எவன தப்பிடுது தையி மாசிய மறந்துட்டோம். இந்த ஆடி மாதம் 4ஆம் செவ்வாய், ஆடி மாதம் கரெக்டா பிடிக்கணும். இன்னைக்கு விடிஞ்சா நான் போய் பச்சரிசி எடுத்து இடிச்சு குத்தி. ஆமா, அப்ப உரல்ல ஓட்டு தானே குத்துவா. அப்படி மாவா தெரிச்சு கொண்டு வரேன். உன் வீட்டுல தேங்காய் கட்டி தேங்காய் உரிச்சு வை, சில்ல எடுத்து வை. அப்படி இடிச்சு பச்சரிசி மாவை கொலக்கட்டையா பிடிக்கா. எப்படி தெரியுமா? ஏ உரலு போல செலதுவாக வழக்க போல செலது வகை அமையா செலது வகை செலது
போல செலது வகை ஜலது வகை ஆமா செலது வகை ஜலது வகை ஏ பெட்டி போல செலது வகை அகே ஐயா சட்டி போல ஜலது வகை ஜலது வகை ஐயா செலது வகை இப்படி கொலக்கட்டைய பிடிப்பாரா அயலாத்து பெண்கள் எல்லாம் அவ்வையாரு விரதம் தானே ஆனந்தமா இருப்பதற்கு கொலக்கட்டை பிடிச்சாவோ பிடிச்சார்கள் ஏட்டிய சுந்தராவே சுந்தரா வீட்டுல அவ்வையாரம்மா இருக்காளா தானே வேணும் சாப்பாட்டுக்குள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம நல்ல கொலக்கட்டை திங்கலாம் ஆமா அவ்வையார் வேணும்ல சாமி கும்பிடணுமே அவ்வையாரம்மா வீட்டுல இல்லையோ ஏட்டி நீ ஏன்ட்ட சொல்லினா நானா எடுத்துருக்கோம்ல ஏட்டி இப்ப நேரம் கட்டு போச்சா அதானே ஆமா அதனால இந்த சுந்தராவி வீட்டுல ஏட்டி ஒண்ட மஞ்சள் பொடி இருக்கா ஏட்டி பச்சரிசி மாவு இருக்குல்ல ஏக்கா ஏக்கா கொலக்கட்டை பிடிச்சதோ மீதி பச்சரிசி மாவு இருக்கு அப்ப அந்த மஞ்சளால ஒரு பொம்மை எப்படி மாவால ஒரு பொம்மை எப்படி மஞ்ச பொம்மை மா பொம்மையால அவையாராக வச்சு கும்பிடணும்னு சொல்லி அன்னைய இரவாதியில அந்த அவையாரம்மா விரதமதே அயலாத்து பெண்கள் எல்லாம் இரவு நேரம் இருப்பார்களா இரவு நேரம் இருக்கும் போது அயலாத்து பெண்கள் எல்லாம் பூஜைய முடிப்பாரோ ஐயாறு பெண்கள் எல்லாம் பொழுது மங்க சாயு நேரம் 3 மணி ஆகுதையா பூஜை முடிச்சு உலகல்ல சாப்பிட்டு தீக்கிறதுக்கு 2 மணி 2:30 மணி ஆயிடுது ஆமா ஆகும்ல ஆயிடுது அப்ப அயலாத்து பெண்கள் சொன்னா ஏம்மா நேரம் 3 மணி ஆகுது அதனால ஐயர் தேடுவாரு நம்ம காலைல பூஜைக்கு போனோம்னு பூஜை பெட்டி ஏன்டா காப்பாரு அவர் எந்திக்கு முன்ன நம்ம போய் தெரியாத நம்ம வீட்டுல போய் நிக்கணும் ஆமா அப்படின்னா அயலாத்து பெண்கள் எல்லாம் கிளம்பும் போதே ஆமா இந்த சுந்தராவிட்ட சொல்லிட்டு கிளம்புதாவும் என்ன சொல்லுதா ஏட்டி இந்த வா உன் வீட்டுல மஞ்ச பிள்ளையும் மாப்பிள்ளையும் இருக்கு இருக்கிறது இது வந்து சூரிய பகவானுக்கு இந்த பிள்ளை அவையார் வந்து தெரியக்கூடாது ஆமா தெரியக்கூடாது ஆகாது ஏன்னா ஆண்களுக்கு தெரியாத விதரம் ஆமா அதுவும் இல்லாம சூரிய பகவானும் ஆணு ஆமா அவர் வந்து இந்த அவையாரை பாத்திரக்கூடாது அவர் பார்த்துட்டாருன்னா நம்ம வீட்டுக்கு ஆகாது பாத்துக்கோ காட்சிக்கு போனா கணவனுக்கு ஆகாது ஆமா அதனால ஆகாது அதனால சூரிய பகவான் ஒதிக்கிறதுக்கு முன்னால நீ போய் கும்பகோணத்து தெப்பத்துல கொண்டு போய் கரைச்சிட்டு வந்து போயிரு 4 மணிக்கு எந்திரிச்சு போய் கரைச்சிட்டு வந்து மகாமக தெப்பம் இருக்கு பத்தியலா ஆமா அங்க கரைக்க சொல்றாங்க கரைச்சிட்டு வந்துரு அங்க போய் கரைச்சிட்டு வந்து சொல்லவும் சொன்னபோது இப்ப போண்டா நீ இப்ப ஒத்தல போக கூடாது இப்ப போக கூட மணி 4 மணிக்கு மேல போ 4 மணிக்கு போய் 5:30 மணிக்கு சூரியன் உதிச்சிருவார்ல ஆமா ஆமா அப்படின்னு சொன்னா உடனே ஆட்டமணி இந்த சுந்தராவை சம்மதிச்ச பெண்கொடியா ஐயமாரெல்லாம் போனப்ப ஐயமார் பெண்கள் போன உடனே ஆச்சிமார் போறவு இவ கொலக்கட்டை தின்னா பத்தியலா அவளுக்கும் உறக்கம் வந்துடுது பச்சரிசி கொலக்கட்டைக்கு உறக்கம் கொண்டாந்து நம்ம தேங்காய்க்கும் பச்சரிசி கொலக்கட்டைக்கும் இந்த உறக்கம் வந்தாச்சு ஆமா இந்த மயக்கம் தொண்டனுக்கு உண்டுல்ல ஆமா அசந்து உறங்கிட்டா பொழுது விடிஞ்சாச்சு புதன்கிழமை ஆயிடுது ஆமா புதன்கிழமை ஆயிடுதே கதவை திறந்து சூரியன் படல ஆமா அங்க வெளியே தெரியுது வெளிச்சம் தெரியுது அதனால இனிமேல இந்த மாப்பிள்ளையும் மஞ்ச குளத்து பிள்ளையும் கொண்டு குளத்துல கரைக்க முடியாது அப்படி நீ என்னஞ்சா தட்டில் எடுத்து வச்சு நிறவளத்து தண்ணியை ஊத்தி மாப்பிள்ளையும் மஞ்ச பிள்ளையும் கரைச்சு கட கட கடன்னு அவளையே குடிச்சிட்டா அதானே
ஒரு குளம்தான். ஆமா, இது ஒரு குளம்தானே. குளம்தானே. ஏன்னா அந்த குளத்துக்குள்ளே ஏதாவது போட்டா நிறைஞ்சிரும். ஆமா, இது உள்ள போட போட நிறையாது. இது சேஜி பத்தி தோன்றாலும் நிறையாது. அதனால மாப்பிள்ளையும் மஞ்சப்பிள்ளையும் கரைச்சு குடிச்சா, மாப்பிள்ளையும் மஞ்சப்பிள்ளையும் கரைச்சு குடிச்சதுனால மாவ உண்ட தோசை முண்டே மங்கையவ குழி மறந்தாள் அந்த சாரங்கபாணி அருளாலே அருங்கேலி யாருக்கும் நங்க குழி மறந்து 40 நாள் கற்பமானால் அருங்கிலியா குழி மறந்து 50 நாள் கற்பமானால் தோசத்தாலே அவ உண்ட தோசத்தாலே அவ கற்பமாக இருக்காளே. மாவுண்ண தோசத்தாலே அவ கர்ப்பமாக இருக்கா. 2 மாசம் 60 நாள் எடைகளெல்லாம் கணத்திடும். 3 மாசம் 90 நாள் மகங்களெல்லாம் வெளுத்திடும். 4 மாசத்தில மயக்கம் 5வது மாசத்தில அவரவயறு கர்ப்பமானால் மாசத்தில சுந்தராவே. ஆமா, நாங்க குளிமறந்தா மறந்தால் இந்த மாவே உண்ட தோசத்தினாலே குளிமறந்து இருந்தா மாசம் 5 மாசம் ஆச்சு. 5 மாசத்துல வீட்டுல வேலை பார்க்க தோழிய கூப்பிட்டா. ஏட்டி நான் குளிமறந்து 40 நாள் கர்ப்பத்திலே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். மாசம் 5 மாசம் ஆயிடுதம்மா. எனக்கு மாசம் 5 ஆயிடுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கனவை இல்லாம நான் கர்ப்பத்தோடு இருக்கேன். என்ன ஆச்சு இப்படி சொல்லுதிய? நான் புருஷம் இல்லாத புள்ளதாச்சி ஆயிட்டேனே. என்ன ஆச்சு திடீர்னு இப்படி சொல்லுதிய? எப்படின்னு கேளாத. என் வீட்டுல அவையாறு விரதம் இருந்ததுல மாப்பிள்ளையும் மஞ்சப்பிள்ளையும் கரைச்சு குடிச்சேன். மாவ உண்ட தோசை உண்டு இன்னைக்கு அங்க குழி மறந்து இருக்கேன். அதான ஆச்சு. உங்க முகத்தை பார்த்தேமே நினைச்சேனே. என் புருஷன் மட்டும் என் பக்கத்துல இருந்தாரே. ஆனா எனக்கு சூடு காப்பு என்ன, சூடு வளையல் என்ன, என்னெல்லாம் நடக்கும். அவர் இல்லாத நேரத்திலே நான் கர்ப்பமாகுவேன். அவர் இருந்தாருன்னா என்னெல்லாம் எனக்கு நடக்கும். என்ன தாங்குவார் கோடி, தடுக்குவார் கோடி. எனக்கு என்ன செய்ய கடமைலாம் நடத்துவாங்க. என் ஐயர் இல்லாத நேரத்துல இன்னைக்கு கர்ப்பம் ஆயிட்டேனே. ஆமா, அக்கம் பக்கத்தாரெல்லாம் கண்டாங்கன்னு ஏளனமா பேசுவாங்களே. ஏட்டி கேட்டியா? ஏட்டியா சுந்தரா? ஏட்டி இந்த வயசுக்கு மேல நீ கர்ப்பத்துல இருக்க? சுந்தராவும் புருஷம் இல்லையா? இன்னைக்கு 5 மாசம் கர்ப்பமாமே. கர்ப்பமா இருக்காளாமே. காட்சிக்கு இல்ல போயிருக்காரு. எப்படி காட்சிக்கு இல்லாத நேரத்துல எப்படி நீ கர்ப்பமானா அப்படின்னு எல்லாரும் ஏளனமா பேசுவாங்கள. ஏட்டி ஏன் தோழி, ஏன் செங்காமலம், உனக்கு தெரிஞ்சவ எவ்வளவு ஒரு மருத்துவ வச்சிருந்தா? ஆமா, வயசுல இருக்கும். அதனால ஒரு மருத்துவத்தை கூட்டு வா. ஆமா, கர்ப்பத்தோட இருக்கிறதுனால உனக்கு தெரிஞ்சவ அதானே ஏதோ மருத்துவ வச்சு இருந்தான்னா அக்கறாரத்துல அக்கம் பக்கத்துல யாருக்கும் தெரியக்கூடாது. அவளை கூட்டு வந்து உரமருந்த கொடுத்தாவது நம்ம பிள்ளைய உருவ அழிச்சிடணும். பாத்துக்கோ. கருமருந்த கொடுத்தாவது கருவ அழிச்சிடணும். புருஷம் இல்லாம நான் பிள்ளைதாச்சி ஆயிட்டேன்னு தெரிஞ்சா வெளியே கேவலம் இல்ல, வெளியே அசிங்கம் இல்ல. அப்படின்னா அவ தோழி பண்ணிட்டு சொல்லவும் அவ ஒரு மருத்துவத்தை கூட்டு வந்தா. என் அம்மா என் மருத்துவ வச்சு
எனக்கு 5 மாச கற்பம். உன்னால முடிஞ்ச இந்த கற்பத்தை அழிக்க உன்னால முடியுமா? ஏடி என் பேரை சொன்னா கற்பத்துல இருக்க புள்ள கூட கருவி உருவி விழுந்திருக்கும். நான் எத்தனை பேருக்கு கை மருந்து கொடுத்து கற்பத்தை கலைச்சிருக்கேன் தெரியுமா? இந்த கையிட்டு எத்தனை பாவம் பண்ணிருக்கேன் தெரியுமா? அப்படின்னு அவன் மருத்துவம் சொன்னான். ஏன் ஆத்த ஏன் மருத்துவ வச்சு அப்படியாவது உன் கையால மருந்த கூட அந்த கருவை அதோட அழியட்டும் அப்படின்னு சுந்தராவை சொன்னா. இவாளும் உர மருந்த கொடுத்தா ஒரு அழியல. கருமருந்த கொடுத்தா கற்பம் களையல. களையலையே. உர மருந்த கொடுத்து ஒரு வழியாம ஒரு ஒருவா வளருதையா. கருமருந்த கொடுத்தாலோ அது கருவா வளருதையா. மாசம் கற்பந்தான் எல்லாம் தங்கனே கற்பந்தானே அதிகமான அவளுக்கு திட்டமுட்டு ஆயிடுமா? ஐயர் இல்லாம நம்ம கர்ப்பமானது நம்ம அக்கடாரத்துக்கு தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சுன்னு பேசுவார் கோடி பேரு தூத்துவார் கோடி பேரு.